Hello students, I am Deenabandhan from IITM. இன்னைக்கு நம்ம பார்க்க இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா ஜி 2024 கிராஷ் கோர்ஸ் போயிட்டு இருக்கோம். லாஸ்ட்டாக நம்ம பார்த்த சாப்டர் டிஃபரன்ஷியேஷன், அதாவது எப்படிலாம் ஒரு ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும், டிஃபரன்ஷியேஷன் டெக்னிக்ஸ் பார்த்தோம். அதாவது இப்படி ஒரு பவரில் எக்ஸ்டென்ஷன் அதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறது, ட்ரிக்னோமெட்ரிக் சப்ஸ்டியூஷன் எப்படி பண்ணுறது, ஐடென்டிட்டிஸ் எப்படி பண்ணுறது, செயின் ரூல் எப்படி யூஸ் பண்ணுறது, இப்படிலாம் பார்த்தோம். இதான் லாஸ்ட் டாபிக். இன்னைக்கு பார்க்க போகிறது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டெரிவேட்டிவ், ஏஓடி. அதாவது டெரிவேட்டிவ் டிஃபரன்ஷியேஷன் ஒன்று படித்தோம். ஆக்சுவலாக நான் என்ன சொன்னேன்னா, டிஃபரன்ஷியேஷனுங்கிறது ஒரு ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது தான். ஆனால் அது ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதோட மட்டும் நிறுத்தலை. இட் ஹாஸ் அ வாஸ்ட் யூஸ். அது என்னென்ன யூஸ்லாம் இருக்குங்கிறத படிக்கிறது பேர் தான் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ். அதுதான் இன்னைக்கான டாபிக். ஒன் செகண்ட், 30 minutes ஃபார் தியரி, 30 minutes ஃபார் ப்ராக்டிக்கல் பிவைக்யூஸ். ஸோ அதனால லெட்ஸ் ஃபர்ஸ்ட் First application, rate of change of quantities. Rate of change of quantities. நமக்கு தெரியும், let's say ஒரு குவான்டிட்டி இருக்கு. let's say டிஸ்டன்ஸ்ங்கிறது எஸ்ன்னு வச்சுக்கோ. எஸ் தான் டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கோ. இப்போ இது எவ்வளோ ஸ்பீட்ல இன்க்ரீஸ் ஆகுது, இது சேஞ்ச் ஆகிறது தானே ஸ்பீடுன்னு சொல்லுவோம். ஸ்பீடுன்னு இல்லை, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ். பிசிக்ஸ் படி தெரியும், இல்லாட்டி ஜென்ரலாகவே சொல்லணும்னா எவ்வளோ வேகமா டிஸ்டன்ஸ் மாறுது அப்படிங்கிறது தான் ஸ்பீட். அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா டிஎஸ் பை டிடி. டிஎஸ் பை டிடி தான், வேற ஒன்றும் இல்லை. எவ்வளோ மாறுது டிவைடட் பை எவ்வளோ நேரத்தில். அப்படி நடந்துச்சுன்னா அது பேர் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப். சேஞ்ச் ஆஃப்ங்கிறது எவ்வளோ மாறுதுங்கிறது. ரேட் ஆஃப் சேஞ்ச்னா அது வந்து டைம்ல எவ்வளோ டைம்ல அது மாறுதுங்கிறது. ஸோ டிஎஸ் பை டிடி இஸ் நத்திங் பட் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் அ குவான்டிட்டி கால் எஸ். எஸ் வந்து டிஸ்டன்ஸாக இருக்கலாம், எக்ஸ் கோஆர்டினேட்டாக இருக்கலாம், ஒய் கோஆர்டினேட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ரேண்டம் குவான்டிட்டியாக கூட இருக்கலாம். ஸோ டி ஆஃப் எக்ஸ் பை டிடி வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சம் குவான்டிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா லெட்ஸ் சே எஸ் வந்து 4t + 8ன்னு வச்சுக்கோ. உங்களுக்கு தெரியும் டிஎஸ் பை டிடி எப்படி மாறுதுன்னா 4, அதாவது ஒவ்வொரு யூனிட் டைமுக்கும் 4 டிஸ்டன்ஸ் மாறுது அப்படின்னு சொல்லலாம். இது பேர் தான் டிஎஸ் பை டிடி. ஓகேவா? ஸோ ஒருவேளை லெட்ஸ் சே இப்போ எனக்கு டிஒய் பை டிடி வேணும்னு வச்சுக்கோ. ஹவு கேன் ஐ ஃபைண்ட்? பட் எனக்கு தெரியும் ஒய் வந்து ஒய் ஆஃப் எக்ஸ். எக்ஸை மட்டும் டிபெண்ட் ஆயிருக்கு, ஒய் டீயே டிபெண்ட் ஆகலை. டீயை மட்டும் டிபெண்ட் ஆயிடுச்சுன்னா யூ கேன் சிம்பிளா இந்த மாதிரி மேலே டிஎஸ் பை டிடி பண்ண மாதிரி பண்ணிக்கலாம். ஒருவேளை ஒய் வந்து எக்ஸை மட்டும் டிபெண்ட் ஆகிருந்துச்சுன்னா, நான் சொன்னேன்ல செயின் ரூல், ஃபர்ஸ்ட் டிஒய் பை டிடி வந்து வெளியே என்ன இருக்குன்னு பார்க்கக்கூடாது, அதை அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ணும். அப்போ ஜஸ்ட் சிம்பிளா டிஒய் பை டிஎக்ஸ் அதை அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ணுறது. அதாவது ஒய்யை அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுன்னா உள்ள இருக்கிறத கேர் பண்ணாம டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுனா நத்திங் பட் உள்ள இருக்கிறத பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறது. இது பேர் தான் ரியல் செயின் ரூல். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் இன்டூ இப்போ உள்ள இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணும். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா டிஎக்ஸ் பை டிடி. டீயால தான் எல்லாத்தையும் டிஃபைன் பண்றோம், ஏன்னா டி தான் இங்க இண்டிபெண்டன்ட் குவான்டிட்டி. ஓகேவா? ஸோ டிஒய் பை டிடி வந்து டிஒய் பை டிஎக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் பை டிடி. ஸோ இப்போ டிஒய் பை டிடின்னு ஒன்று கேட்டாங்கன்னா, லெட்ஸ் சே ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் அ பர்டிகுலர் குவான்டிட்டி ஒய், அது வந்து எக்ஸை டிபெண்ட் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம ஒய் விசஸ் எக்ஸ் பிளேன் தான் அதிக தடவை யூஸ் பண்றதுனால அது எக்ஸை டிபெண்ட் ஆயிருக்குன்னா என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்லோப் கண்டுபிடிச்சு மல்டிப்ளைட் பை அப்சிஸா இந்த மாதிரி, அதாவது எக்ஸ் கோஆர்டினேட் எந்த ரேஞ்சில் சேஞ்ச் ஆகுதுங்கிறத மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் டிஒய் பை டிடி. ஸோ இதுதான் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் அ குவான்டிட்டி கண்டுபிடிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா லெட்ஸ் சே y equal to x square plus 4x plus 5 and எனக்கு சொல்லிட்டாங்க dx by dt வந்து 5 மீட்டர் பெர் செகண்ட். இந்த ரெண்டும் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு dy by dt வேணும் at x equal to 2. ஓகேவா? இப்படி கேட்டாங்கன்னா அந்த ஃபார்முலாவை டைரக்டா அப்ளை பண்றது. dy by dt வந்து dy by dx into dx by dt. dy by dx x square plus 4x டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x plus 4. இப்படி எழுதுனா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த லைனுக்கு என்ன அர்த்தம்னா சப்ஸ்டியூட் பண்ணணும்னு அர்த்தம். ஒரு வேல்யூ கொடுத்தாங்கன்னா
இந்த லைன் நோட்டேஷன் யூஸ் பண்ணுங்க பிகாஸ் உங்களுக்கு குழப்பம் வராம இருக்கும். இங்க சொல்ற மாதிரி டிஒய் பை டிடி ஆட், இந்த லைன் வந்து ஆட்ங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ 2x பிளஸ் 4ங்கிறது வேரி எக்ஸை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா எனக்கு எக்ஸோட வேல்யூ கொடுத்துறாங்க. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ டிஎக்ஸ் பை டிடி விச் இஸ் 5. 5 வந்து கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு, ஸோ டிஒய் பை டிடியோட ஆன்சர் 6 இன்டூ 5 30 மீட்டர் பெர் செகண்ட் ஆர் 30 யூனிட்ஸ். எந்த யூனிட் வேணா இருந்திருக்கும். ஸோ பேசிக் டெஃபினிஷன் என்னன்னா, ஒரு குவான்டிட்டி எக்ஸால டிபெண்ட் ஆயிருக்கு, அப்புறம் எக்ஸ் வந்து டைம் டிபெண்ட் ஆயிருக்கு. எக்ஸ் இப்படி கொடுத்தாங்கனாலே அந்த குவான்டிட்டியை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு இப்படி மல்டிப்ளை பண்ணி பண்ணணும். இதுவே இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துக்குவோம். y equal to x square plus 7x plus 2 or x cube plus 7x square plus 2x plus 1. அப்புறம் x வந்து 5t square. எனக்கு என்ன வேணும்னா dy by dt at t equal to 1. ஓகே, போன கொஸ்டினுக்கு இந்த கொஸ்டினுக்கு என்ன பேசணும்னா, போன கொஸ்டின்ல எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, இந்த கொஸ்டின்ல டீயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பயும் போல இதனால பயப்படலாம் வேணாம். dy by dx into dx by dt கரெக்டா ஒவ்வொன்றா எவாலுவேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் dy by dx என்னது, ஃபார்முலா எல்லாம் ஞாபகம் வச்சுப்பீங்க எனக்கு. ஸோ எக்ஸ் கியூப் 3x ஸ்கொயர் பிளஸ் 7x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 14x பிளஸ் 2. பட் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு வேல்யூவா வேணும். t ஈக்குவல் டு 1 கொடுத்துறாங்க. பட் இங்க இருக்கிறது ஃபுல்லா எக்ஸால டிபெண்ட் ஆயிருக்கு. நான் t ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணணும்னா எக்ஸோட t டிஃபரன்ஸ் பாருங்க. எக்ஸ் வந்து 5t ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஆஃப் 1 வந்து என்னவா இருக்கு, 5-ஆ? கிரேட். ஸோ 5 நீங்க சப்ஸ்டியூட் பண்ணணும். எப்பவுமே ஒரு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கொடுத்துட்டாங்கன்னா ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த வேல்யூவை எல்லா ஈக்குவேஷன்லையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டே போகணும். ஸோ இங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் 3 into 25 plus 14 into 5 plus 2 which is 75 plus 70 plus 2 147. அப்புறம் dx by dt இருக்கு. dx by dt வந்து 5t ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 10t which is 10. ஸோ 147 into 10 which is dy by dt வந்து என்ன 1400. ஓகேவா? இப்படிதான் இதுதான் அப்ரோச் ஃபார் எனி கொஸ்டின். இப்படிதான் அப்ரோச் பண்ணணும். புரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள். dy by dx வந்து பேசிக்கலா dy by dx என்ன சொன்னேன், ஜஸ்ட் ஸ்லோப் ரைட். dy by dx வந்து சம் y2 minus y1 by x2 minus x1. இது வந்து எப்போ பாசிட்டிவா இருக்குன்னா, ஒருவேளை எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் எப்பவுமே இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு கிராஃப்ல இப்படி நகரம்னு வச்சுக்கோங்க. ஒரு கர்வ் இருக்கு, சம் ரேண்டம் கர்வ் f of x. ஒய்யும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய்யும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ். விச் மீன்ஸ் தட் dy by dx பாசிட்டிவா வரும். if y increases as x increases. அப்புறம் dy by dx எப்ப நெகட்டிவா இருக்கும்னா y decreases as x increases. x எப்பவுமே இன்க்ரீசிங் டைரக்ஷன்ல வச்சுட்டு y ஓட டைரக்ஷனை பார்க்கும். இப்போ y இன்க்ரீஸ் ஆச்சுன்னா dy by dx பாசிட்டிவா இருக்கும். y டிக்ரீஸ் ஆச்சுன்னா dy by dx நெகட்டிவா. ஸோ இது வந்து இட்ஸ் நாட், இது இந்த பாயிண்ட் இப்போ ஏன் இன்க்ளூட் பண்ணனா, இது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இப்போ படிக்கிற டாபிக் மட்டும் யூஸ் ஆகாம நெக்ஸ்ட் அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக்கு அதிக யூஸா இருக்கும். ஸோ இதை பத்தி இதுவும் ஒரு 2 ஸ்லைட்ஸ்ல வரும். Now, இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எதுக்கு வரும்னா, இந்த மாதிரி ஷேப்ஸ், இம்பார்ட்டன்ட் ஷேப்ஸ், நம்ம 9th கிரேட் 10th கிரேட்ல பார்த்த இந்த ஷேப்ஸோட ஃபார்முலால இருந்து அதிக யூஸ் பண்ணுவாங்க. அடுத்த ஒரு ஜேஇ பிவைக்யூஸ்ல பார்ப்போம். இதுல இருந்து தான் கேட்பாங்க. ஸோ அதனால உங்களுக்கு இந்த ஃபார்முலாலாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஜஸ்ட் ஃபார் ரிவிஷன், ஒரு கியூபாய்டோட லேட்டரல் சர்ஃபேஸ் 2h into l into b, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 2 into lb plus bh plus lh. இதெல்லாம் நீங்க பார்த்தனால ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் ஆஃப் ரிவிஷன் தான். ஸோ இதுல வந்து ரைட் ப்ரிசம் வேணாம், அப்புறம் ரைட் பிரமிட் வேணாம். பிகாஸ் இதை வந்து வெக்டார் கால்குலஸ்ல பார்ப்போம். ப்ரிசம் பத்தி நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த ரெண்டை தவிர மிச்சம் எல்லாமே வரும், அது கேட்குற கொஷின்ஸ். ஸோ இதுல முக்கியமா சிலிண்டர், கோன், ஸ்பியர், இந்த மூணுமே அதிக தடவை ரிப்பீட் ஆகும், தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
ரைட் சர்க்குலர் சிலிண்டர். ரைட் சர்க்குலர் சிலிண்டர்னா அதோட lateral surface area 2 pi RH, total surface area 2 pi R into R plus H. அப்புறம் அதோட வால்யூம் pi R square H. ஓகேவா? ரைட் சர்க்குலர் கோன் லைக் டயக்ராம் வேணா வரைகிறேன். வேர் கேன் இட் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரேடியஸ்ங்கிறது இந்த சர்க்குலர் பார்ட்டில் இருக்கிற ரேடியஸ், ஹைட்டுங்கிறது டாப் டு பாட்டம். இதான் ஹைட். இதோட வால்யூம் வந்து பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ரைட் சர்க்குலர் கோன் வந்து இப்படி இருக்கும். வேர்டெக்ஸுங்கிறது ஒரே ஒரு பாயிண்ட். அது வந்து எப்படி வேணா இருக்கலாம், கீழே இருக்கலாம் இல்லை மேலே இருக்கலாம், ரெண்டும் ஒன்று தான். இது பேர் ஹெச், இந்த சர்க்குலர் பார்ட் பேர் ஆர். அப்புறம் எல்லுன்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம். எல்லுன்னா என்ன அர்த்தம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். ஓகேவா? ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர்ங்கிறது எதுக்குன்னா இது கர்வ்னஸ், எவ்வளோ கர்வாக இருக்குங்கிறது. இது உடச்சுக்கிறனால ஜஸ்ட் டிவிஷன். இதோட வால்யூம் 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். அடுத்து சாலிட் ஸ்பியர். சாலிட் ஸ்பியர்ங்கிறது ஜஸ்ட் ஸ்பியர் வித் ரேடியஸ் ஆர், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 4 pi r ஸ்கொயர், லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா 4 pi r ஸ்கொயர், வால்யூம் வந்து 4/3 pi r. ஹெமிஸ்பியர் வந்து டிஸ்டர்பிஷன். ஓகேவா? அடுத்து போலாம். பிவெக்யூஸ். அதனால இது ஃபர்ஸ்ட் கொஸ்டினால ஜஸ்ட் பொறுமையாக யோசிப்போம். வாட்டர் டேங்க் ஹேஸ் எ ஷேப் ஆஃப் ரைட் சர்க்குலர் கோன். சொன்னா இந்த மாதிரி ஷேப்ஸ் ஃபுல்லாமே அடிக்கடி கேட்பேன். ரைட் சர்க்குலர் கோன். ஸோ இதுதான் ஒரு கோன் வச்சுக்கோ, ரைட் சர்க்குலர் கோன் வித் சம் சாரி ஸோ இதுதான் ஒரு ரைட் ஆங்கிள். வேர்டெக்ஸ் டவுன்வர்ட்ஸ் அவங்களே தெளிவாக சொல்றாங்க. ஆக்சிஸ் வந்து வெர்டிக்கல், வெர்டிக்கலா இதை பேர் தான் ஆக்சிஸ். வெர்டெக்ஸ்ல இருந்து வரைபடுற லைன். வெர்டெக்ஸ் வந்து டவுன்வர்ட்ஸ்ல இருக்கு. ஓகே, இட்ஸ் செமி வெர்டிக்கல் ஆங்கிள். செமி வெர்டிக்கல் ஆங்கிள்னா ஒரு கோனுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இது கோனுக்கு மட்டுமே இருக்கு. இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி எடுத்தீங்கன்னா இது ஹைட், இது ரேடியஸ். அதாவது இது இமேஜ் மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஹெச், அப்ப இது ஒரு ஆங்கிள் இருக்கா, ஆல்பா. அதாவது வேர்டிக்கலுக்கும் இந்த கோனோட சர்ஃபேஸ்க்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் ஆல்பா. இதுக்கு வந்து tan ஆல்பா வந்து என்னது, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இப்போ ஆர் பை ஹெச். இது வந்து ஒரு கோனோட ப்ராப்பர்ட்டி. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியலன்னா ஜஸ்ட் நோட் இட் டவுன். இது கோனுக்கு மட்டுமே ஸ்பெஷாலிட்டி ப்ராப்பர்ட்டி. tan ஆல்பா வந்து ஆர் பை ஹெச். இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா tan ஆல்பா 3/4 சொல்றாங்க, விச் மீன்ஸ் ஆர் பை ஹெச் இஸ் 3/4. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்தாங்கன்னா என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு முதல்ல எழுதிக்கோங்க. வாட்டர் இஸ் poured in at a constant rate of 6 cubic per meter. வாட்டர் அதாவது ஒரு குவான்டிட்டியை உள்ள ஆட் பண்றோம் அப்படின்னா எதை யூஸ் பண்ணணும்? வால்யூம் யூஸ் பண்ணணும், சர்ஃபேஸ் ஏரியா யூஸ் பண்ணணும்? வால்யூம். பிகாஸ் உள்ள வந்து அதை ஃபில் பண்றோம்ல, அப்போ வால்யூம் தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டிவி பை டிடி இஸ் 6 யூனிட்ஸ் வந்து கடைசியா பார்த்து. அடுத்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா at which word at which the wet curved surface area of the tank is increasing. So we have to find d of curved surface area. Curved surface area ன்னு சொல்றாங்க. So d of CSA ன்னு சொல்லிக்கிறேன். d of CSA by dt at when with depth of the water is 4 meters சொல்றாங்க. So answer h equal to 4. இதோட ஆன்சர் என்னன்னு கேட்கறேன். ஓகேவா? ஸோ d by dt of CSA வேணும் when h equal to 4. முதல்ல dv by dt வந்து 6ன்னு சொல்றேன். சரி, ஃபர்ஸ்ட் வால்யூம் ஆஃப் கோன் என்ன தெரியல, என்ன பார்த்துக்கோங்க. 1/3 pi r square h. ஸோ பேசிக்கா இப்போ இந்த ப்ராப்ளத்தில் என்ன சொல்றாங்கன்னா, சரி இப்படி ஒரு கோன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு ஃபுல் கோன் இருக்கு. இப்போ வாட்டர் ஃபில் பண்ண இப்படி ஒரு இப்படி ஜஸ்ட் ஃபில் பண்ணும்போது இப்படி ஆகுமா? அடுத்து கொஞ்ச நேரத்தில் இப்படி ஆகும், இப்படி ஆகும். விச் மீன்ஸ் தட் கோன் சர்ஃபேஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன பாயிண்ட்ல இருந்து இப்படி ஒரு கோன் வரும், இப்படி ஒரு கோன் வரும், இப்படி ஒரு கோன் வரும். ஸோ வாட்டர் ஃபில் ஆக கோனோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போய் ஃபைனலா அப்படி ஆகும். இப்போ என்ன சொல்றாங்கன்னா
டிவி பை டிடி இந்த வால்யூம், இந்த ஒரு இப்படி ஒரு கோன் இருக்கா, தனியா வரைய இப்படி ஒரு கோன் இருக்கு, இப்படி ஒரு கோன் இருக்கு, இப்படி ஒரு கோன் இருக்கு, இப்படி ஒரு கோன் இருக்கு. இந்த வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதா, இந்த வால்யூம் இன்க்ரீஸ் வந்து டிவி பை டிடி 6 அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? ஸோ இப்படி இப்படிப்பட்ட கொஷின்ஸ் ஃபுல்லாகுமே ஒரு ஸ்டாண்டர்ட் அப்ரோச் இருக்கு அப்படின்னா, ஒரு ரேண்டம் டைம் அட் டி, இதோட ரேடியஸ் ஆர்னு வச்சுக்கோ, இதோட ஹைட் ஹெச்னு வச்சுக்கோ. இந்த ஆர் பை ஹெச் எப்பவுமே என்னவா இருக்கும், 3/4 சொல்றேன். கரெக்டா? ஆர் பை ஹெச் இஸ் 3/4 பிகாஸ் ஏன்னா இதை செமி வெர்டிக்கல் ஆகும். இந்த கோன் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு காமன் ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஏன்னா இது எல்லாமே ஒரே ஆக்சிஸ் பொறுத்து தான் இன்க்ரீஸ் ஆகும். இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். ஸோ நான் வந்து now v இப்போ வந்து பாத்தீங்கன்னா v வந்து 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஒரு ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஆல்வேஸ் ரிமெம்பர் இட் ஷுட் பி ஆஃப் ஒன் வேரியபிள். இந்த இடத்துல ஆரும் ஒரு வேரியபிள், ஹெச்சும் வேரியபிள். ஸோ யூ கேனாட் டிஃபரன்ஷியேட் சிம்பிளி. இப்போ நான் டிஃபரன்ஷியேட் பண்ணணுமா, யூஸ் பண்ண முடியும். செயின் ரூல் அப்ளை பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இது ஒரு ஒரே வேரியபிளா இருக்கும். இப்போ நான் ஹெச்சை ஆரா மாற்றும். இப்போ எனக்கு தெரியும் ஆர் பை ஹெச் வந்து 3/4. ஸோ ஹெச் வந்து 4r/3. ஓகேவா? ஸோ இது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணா என்ன கிடைக்கும், v equal to 1/3 into pi into r square into 4r/3, which is 4 pi, sorry, 4 pi r cube by 9. ஓகேவா? இப்போ வந்து v வந்து ஒரே வேரியபிளா மாறிடுச்சு. சப்ஸ்டியூட் dv by dt வந்து டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஆர்ல இருக்கனால ஆரை மட்டும் பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றோம். 4/9 into pi into 3r square into dr by dt. ஓகேவா? ஸோ which means 4 pi r square by 3 into dr by dt வந்து ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க, 6ன்னு சொல்லிட்டேன். ஸோ r square into dr by dt எப்பவுமே வேரியபிள் ஃபுல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. r square into dr by dt is 2 கேன்சல் பண்ணிக்கலாம், 2 times 3 times. ஸோ ஆன்சர் 9/2 pi. this one solution. ஓகே, இது வரைக்கும் கிடைச்சிச்சு. இப்போ என்ன கேட்குறாங்க, d of CSA by dt கேட்குறாங்க. முதல்ல CSA தான் என்னன்னு பார்ப்போம். CSA is ஞாபகம் இருக்கா, பை ஆர் எல். இங்க பாருங்க, இது இருக்குன்னா ரைட் சர்க்குலர் கோனோட லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா, லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவும் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவும் ஒண்ணுதான். நீங்க சொல்ல மறந்துட்டு லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆர் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ரெண்டும் ஒண்ணுதான், விச் இஸ் பை ஆர் எல். இங்க மறுபடியும் பாருங்க, நான் இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுமா, முடியாது. பிகாஸ் ஆர் எல் ரெண்டு வேரியபிள் இருக்கு, ஒரு வேரியபிள் இன்னொரு வேரியபிளுக்கு மாத்தணும். ஸோ எனக்கு என்ன தெரியும், எல் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர். கரெக்டா? ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் என்னன்னு சொன்னேன், 4r/3. ஸோ 16r square by 9. கரெக்டா? ஸோ யூ வில் கெட் எல் as 25 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25r square by 9, which is 5r/3. இது வரைக்கும் ஓகே நினைக்கிறேன். இப்போ சிஎஸ்ஏ ஓட ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் 5 pi r square by 3. ஓகேவா? ஸோ வெயிட், இப்போ எனக்கு என்ன வேணும்னா இப்போ நான் கரெக்டாக டிஃபரன்ஷியேட் பண்ணா, ஸோ டி ஆஃப் சிஎஸ்ஏ பை டிடி வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும், 10 pi r/3. ஃபர்ஸ்ட் ஆரை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு இன்டூ dr by dt. ஸோ இது வரைக்கும் கிடைச்சிச்சு. இப்போ நான் ஒன்று சொன்னேன், பட் அதை நான் ஃபாலோ பண்ணல. எப்பவுமே இப்படி எழுதும்போது ஜஸ்ட் ரைட் அட். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, அட் h ஈக்குவல் டு 4ன்னு சொல்லிட்டாங்களா. ஆனால் நான் h ஈக்குவல் டு 4 நான் யூஸ் பண்ணல, பட் வி நீட் டு யூஸ். இப்போ அட் h ஈக்குவல் டு 4 இப்போ என்ன பண்ணணும்னா 10 pi r டிவைட் பை 3 இன்டூ dr by dt. இதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர். எனக்கு ரெண்டு வேரியபிள் இருக்கு, ஆர்னு ஒரு வேரியபிள் இருக்கு, dr by dtன்னு ஒரு வேரியபிள் இருக்கு. இங்க எனக்கு தெரியும்ல ஆர் ஸ்கொயர் வந்து ஆர் ஸ்கொயர் இன்டூ dr by dt வந்து 9/2 pi. இப்போ ஜஸ்ட் அ செகண்ட், ஒரு நியூஸ் டைம்.
யா என்ன சொல்லிட்டாங்கன்னா வெயிட் எஸ் டி ஆஃப் சிஎஸ்ஏ பை டிடி இஸ் இஃப் ஐ எம் நாட் ராங் 10 பை ஆர் பை 3 இன்டூ டிஆர் பை டிடி. இப்போ ரெண்டு வேரியபிள் இருக்கா. இப்போ டிஆர் பை டிடியை எனக்கு ஒரு ரிலேஷன் தெரியும், ஆர் ஸ்கொயர் இன்டூ டிஆர் பை டிடி இஸ் 9 by 2 pi if I'm not wrong. Yeah, 9 by 2 pi. So dr by dt வந்து 9 by 2 pi r square. கரெக்டா? ஸோ இதை நான் இங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? ஏன் பண்றேன்னா ஐ நீட் த ஃபைனல் ஆன்சர் இன் டர்ம். இது வந்து ஒரு கான்ஸ்டன்டா இருக்கும் எல்லா வேரியபிள் இல்லாம. எனக்கு என்ன தெரியும், h equal to 4 தெரியும். now d of csa by dt just substitution தான் இனிமே. இது வரைக்கும் முடிச்சிங்களாலே ஜஸ்ட் சப்ஸ்டியூஷன். எல்லா ஸ்டெப்பும் நான் போட்டு காமிக்கிறேன் பிகாஸ் இந்த ஸ்டெப் தப்பு வராம இருக்கு. ஸோ 10 pi r by 3 into 9 by 2 pi r square. ஒரு r cancel. 2 pi into 5 is 10 pi. 3 is which means 10. 15 by r. இதான் இப்போ ஃபைனல் எனக்கு r வேணும். ஆனா எனக்கு என்ன கொஷின்ல என்ன கொடுத்துருக்காங்க, h equal to 4. கடைசி நேரத்துல கூட நம்ம சப்ஸ்டியூட் பண்ற மாதிரி தான் கொஷின்ஸ் கொடுப்பாங்க. பிகாஸ் ஜேஇ டெஸ்ட் யுவர் பேஷன்ஸ். எவ்வளவு ஸ்டெப் பாருங்க. ஒவ்வொரு ஸ்டெப்லயும் யூ ஷுட் மெயின்டைன் பேஷன்ஸ். நிறைய வேரியபிள் இருக்கும், எதையுமே கன்ஃபியூஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் எடுத்து போனீங்கன்னா யூ வில் கெட். இப்போ ஹெச் கொடுத்துருக்காங்க, ஆர் கண்டுபிடிக்கணும். we have a relation h equal to 4r by 3. அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. h equal to 4r by 3. so 4 equal to 4r by 3 which implies r equal to 3. so r equal to 3 ல curve surface area இந்த ரேட்ல சேஞ்ச் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. so answer dCSA by dt is 15 by 3 5. இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், ஜேஇல வந்து ஒரு கொஸ்டினுக்கு நம்ம 4 நிமிஷமோ இல்ல 3 நிமிஷம் தான் யூஸ் பண்ணணும், எப்படி இப்படி கொஸ்டின்ஸ் கேட்டா பண்றதுன்னா இது வந்து சில லென்த்தியான கொஸ்டின். பட் ஆக்சுவலா சொல்லணும்னா இட்ஸ் நாட் அட் ஆல் டிஃபிகல்ட். எனக்கு தெரிஞ்சு we have simply applied 2 ஃபார்முலா, ஒரு செயின் ரூல், அவ்வளவுதான். மற்றபடி இது ஃபுல்லா கால்குலேஷன் லென்த்தி தான். இது எப்படி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் சீக்கிரம் சால்வ் பண்ணணும்னா யூ ஷுட் ப்ராக்டிஸ் ஸோ ஹார்ட். ஓகேவா? ஸோ இதேதான் இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் அ குவான்டிட்டிங்கிற டாபிக்ல ஒரு தியரி பார்த்துட்டோம், ஒரு பிவிக்யூஸ் பார்த்துட்டோம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் டாபிக். அடுத்த டாபிக் இன்க்ரீசிங் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன்ஸ். இது வந்து ஏற்கனவே ஒரு தடவை உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் இது சிம்பிள் தான். இதுல பயப்படுறதுக்கு, இதுல வந்து கஷ்டம்ங்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஜஸ்ட் யூ ஹேவ் டு நோ 2 to 3 ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் தியரி என்னன்னா டிக்ரீசிங் ஆர் இன்க்ரீசிங். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒய் எக்ஸ் ஆக்சிஸ்ல இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த பாயிண்ட் வந்து x1ன்னு வச்சுக்கோ, இந்த பாயிண்ட் வந்து x2ன்னு வச்சுக்கோ. இப்போ x2 வந்து கிரேட்டர் தென் x1னா இப்போ இது வந்து ஒரு பேசிக் அசம்ஷன். இதை வச்சுட்டு f of x2 கண்டுபிடிப்போம், f of x1 கண்டுபிடிப்போம். ஒருவேளை f of x2 is greater than f of x1 இருந்துச்சுன்னா ஃபங்க்ஷன் இன்க்ரீசிங். ஜஸ்ட் காமன் சென்ஸ். எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய்யும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது வந்து ஃபங்க்ஷன் இன்க்ரீசிங்னு அர்த்தம். ஒருவேளை எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் லெஸ் தென் எஃப் ஆஃப் எக்ஸ் டூ சாரி எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் கிரேட்டர் தென் எஃப் ஆஃப் எக்ஸ் டூ, அதாவது எக்ஸ் ரைட் சைட் போக போக ஃபங்க்ஷன் குறைஞ்சிச்சுன்னா இந்த பார்ட் பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸ்ல ரைட் சைட்ல போக போக ஒய் வேல்யூ குறையுது. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா ஃபங்க்ஷன் டிக்ரீசிங்னு அர்த்தம். ஒருவேளை எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் டூ, இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ், லெட்ஸ் ஒய் ஈக்குவல் டு சி. இது வந்து எக்ஸ் ஒன், இது வந்து எக்ஸ் டூ. எக்ஸ் ஒன்ல இருந்து எக்ஸ் டூ வரைக்கும் நான் ரைட் சைட் மூவ் பண்ணியிருக்கேன், பட் ஃபங்க்ஷன் வேல்யூ மாறவே இல்லை. விச் மீன்ஸ் தட் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் டூ வந்து ஃபங்க்ஷன் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஸோ இது ஜென்ரல் தியரிட்டிக்கல் டாபிக். அடுத்த இப்போ எக்ஸாம்பிள். இதுல இன்க்ரீஸிங்கிறது ஜஸ்ட் கிரேட்டர் தென் இல்லை, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கூட இருக்கலாம், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கூட இருக்கலாம். பிகாஸ் லெட்ஸ் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த பார்ட்ல இருந்து இந்த பார்ட் வரைக்கும் ஃபங்க்ஷன் கான்ஸ்டன்டா இருக்கு, அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீசிங் தான், பட் நாட்
இன்க்ரீசிங், பட் இன்னொரு கண்டிஷன் அப்ளை பண்ற மாதிரி இருக்கா, அது என்னன்னு அடுத்து பார்ப்போம். இதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி இந்த இடத்துல ஃபங்க்ஷன் வேல்யூ கான்ஸ்டன்ட் x1 x2 எடுத்தீங்கன்னா f of x1 equal to f of x2 இருக்கும். பட் இந்த சைடுல ஃபங்க்ஷன் டிக்ரீசிங். ஸோ ஓவராலா ஃபங்க்ஷன் டிக்ரீசிங் தான், பட் ஒரு இடத்துல மட்டும் டிக்ரீசிங் ஆகாம இருக்கு. ஓகேவா? ஸோ இதை எப்படி சொல்லுவோம்னா ஒரு ஃபங்க்ஷன் இன்க்ரீசிங்னா என்ன அர்த்தம்னா ஃபார் ஆல் எக்ஸ் x2 belonging to real numbers and x2 greater than x1 implies f of x2 greater than or equal to f of x1. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, சில இடத்துல இருக்கலாம் f of x1 f of x2 ஈக்குவலா இருக்கலாம், மிச்ச இடத்துல ஃபுல்லா f of x2 will be greater than f of x1. எந்த ஒரு இடத்துலயும் எக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஃபங்க்ஷன் டிக்ரீஸ் ஆகாம இருந்துச்சுன்னா அது இந்த ஃபங்க்ஷன் பேரு இன்க்ரீசிங். ஓகேவா? நெக்ஸ்ட் f of x டிக்ரீசிங்னா இதே தான், x2 greater than x1 implies f of x1 greater than or equal to f of x2. ஃபங்க்ஷன் சில இடத்துல ரெண்டுமே ஈக்குவலா இருக்கலாம், பட் எப்பவுமே ஒரு ஃபங்க்ஷன் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. எக்ஸ் ரைட் சைட் போகும்போது ஒய் டைரக்ஷன்ல இன்க்ரீஸ் ஆகாம இருந்துச்சுன்னா அப்போ வந்து ஃபங்க்ஷன் டிக்ரீசிங் சொல்லுவோம். ஓகேவா? இதையே எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னும் சொல்லலாம், ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸ். இப்போ நான் சொன்னேன்ல சில இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன்னும் எஃப் ஆஃப் எக்ஸ் டூ ஈக்குவலா இருக்கலாம்ங்கிறது இந்த கிராஃப்ல சொன்ன மாதிரி. ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்னா என்ன அர்த்தம்னா ஆல்வேஸ் எப்பவுமே எஃப் ஆஃப் எக்ஸ் டூ should be must strictly greater than f of x. It's like this. This is இப்படி ஒண்ணு இருந்துச்சுன்னா x1 x2. ஸோ இப்படி இந்த கிராஃப்ல பாத்தீங்கன்னா எக்ஸ் டைரக்ஷன்ல ரைட் சைடு போகும்போது ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஆயிரு. ஓகேவா? இது பேர் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். இந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட்லிங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா ஃபங்க்ஷன் பேர் மோனோடானிக் சொல்லுவோம். ஜஸ்ட் மோனோடானிக்னா ஒரே மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது, மாற்றமே இல்லை, எந்த இடத்துலயும் அது ஒரு கான்ஸ்டன்டா மாறுது. எப்பவுமே ஸ்ட்ரிக்டா இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது பேரு மோனோடானிக். ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் ரெண்டுமே மோனோடானிக் சொல்லுவோம். ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் ஆல்வேஸ் f of x1 should be greater than f of x2, must be greater than. Example like this. எப்பவுமே எக்ஸ்ல எந்த ரைட் சைட்ல போனீங்கன்னா y ஆல்வேஸ் டிக்ரீசஸ். எப்பவுமே டிக்ரீஸ் தான் ஆகும், இன்க்ரீஸும் ஆகாது, ஈக்குவலாகவும் ஆகாது. ஓகேவா? தட்ஸ் ஆல். எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன், ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் ஃபங்க்ஷன், நெய்தர் இன்க்ரீசிங் நாட் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன், ஒரு கான்ஸ்டன்ட். அடுத்து போலாம் டு செக். ஓகே, இப்போ வந்து நமக்கு தியரட்டிக்கலா தெரியும் ஒரு ஃபங்க்ஷன் எப்படின்னா எல்லா பாயிண்ட்லயும் இப்படி இருந்துச்சுன்னா அப்படின்னு இப்ப சொன்னா இதை எப்படி மேத்தமேட்டிக்கலா சொல்றதுன்னா ஆரம்பத்துல ஒரு ஸ்லைட்ல சொன்னேன், எடுத்துக்கூட காமிக்க சொன்னா dy by dx is positive if y increases as x increases. x increases கான்ஸ்டன்டா வச்சு y என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். y இன்க்ரீஸ் ஆச்சுன்னா dy by dx பாசிட்டிவ், y டிக்ரீஸ் ஆச்சுன்னா dy by dx நெகட்டிவ் சொன்னா அதே தான் இங்க யூஸ் பண்றோம். f dash of x, f dash of x என்னது, நத்திங் பட் dy by dx. ஒரு இன்டர்வல்னு வச்சுக்கோ a, b, அது கண்டினியூஸ் டிஃபரன்ஷியபிள். ஏன் டிஃபரன்ஷியபிளா இருந்தா தான் f dash of x கண்டுபிடிக்க முடியும். அந்த இன்டர்வல் a, bன்னு வச்சுக்கோ. f எப்ப இன்க்ரீஸ் ஆகும்னா சொன்ன மாதிரி when f dash of x is greater than 0, strictly greater than 0, அப்படின்னா f of x simply இல்ல, it's strictly increasing. அவங்க தெளிவா கொடுக்கல, நம்ம எழுதிக்குவோம் strictly increasing if f dash of x is greater than 0. f is decreasing, strictly decreasing. ஏன்னா one second, f dash of x should be less than 0 for each x belonging to a, b. f is a constant function when f dash of x equal to 0. ஒரு ஹோல் ஃபங்க்ஷன் a to b, இதுல இருக்க எல்லா பாயிண்ட்லயும் இதோட ஸ்லோப் ஜீரோவா இருந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி ஃபங்க்ஷன் வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் குயிக்லி ஜம்ப் டு சம் எக்ஸாம்பிள்ஸ். இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துறாங்க f of x equal to x cube minus 3x square plus 4x
இது வந்து ஆல்வேஸ் இன்க்ரீசிங்னு ப்ரூவ் பண்ணு. ஆல்வேஸ் இன்க்ரீசிங்னா என்ன அர்த்தம்? f dash of x should be greater than 0 always. ஜஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோமா? f dash of x வந்து 3x square minus 6x plus 4. இது வந்து ஆல்வேஸ் இன்க்ரீசிங் ப்ரூவ் பண்ணணும். ஆல்வேஸ் இன்க்ரீசிங்னா இந்த மாதிரி குவாட்ரட்டிக் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஜீரோனா இட்ஸ் சம் ஸ்டாண்டர்ட் அப்ரோச் இருக்கு, இமேஜினபிள் தான். இந்த இப்படி ஒரு குவாட்ரட்டிக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 3x ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் 6x பிளஸ் 4. ஓகேவா? இப்படி ஒரு குவாட்ரட்டிக் இருக்குன்னா இது ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஜீரோனா எக்ஸ் ஆக்சிஸே டச் பண்ணலன்னு அர்த்தமா? எக்ஸ் ஆக்சிஸே டச் பண்ணலன்னா என்ன அர்த்தம்? இட் ஹாஸ் நோ ரூட்ஸ். இது வந்து அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ் இல்லை, இட் ஜஸ்ட் அ காமன் நாலேஜ். ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கிரேட்டர் தென் ஜீரோன்னு ப்ரூவ் பண்ணணும்னா அதுக்கு வந்து எந்த ரூட் எந்த சொல்யூஷனும் இல்லைன்னு அர்த்தம். எந்த சொல்யூஷனும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அண்ட் ஸ்டாண்டர்ட் நாலேஜ் டிஸ்கிரிமினன்ட் ஷுட் பி லெஸ் தென் ஜீரோ. ஸோ இதை ப்ரூவ் பண்ணணும்னா இட் இஸ் சேம் அஸ் ப்ரூவிங் அஸ் டிஸ்கிரிமினன்ட் லெஸ் தென் ஜீரோ. ஆல்சோ ஃபர்ஸ்ட் டேர்ம் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்துல ஒரு டேர்ம் இருக்கு பாத்தீங்களா? இது ஜஸ்ட் ஜென்ரலா சொல்றேன், அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் கிடையாது. எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்துல ஒரு டேர்ம் இருக்கா, ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி. ஒருவேளை ஏ பாசிட்டிவா இருந்துச்சுன்னா யூ வில் கெட் அப்வர்ட் பேரபோலா. ஏ லெஸ் தென் ஜீரோவா இருந்துச்சுன்னா யூ வில் கெட் டவுன்வர்ட் பேரபோலா. அவ்வளவுதான், ஜஸ்ட் பேசிக் நாலேஜ். இந்த இடத்துல எக்ஸ் 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 ஸ்கொயர் பக்கத்துல இருக்கிறது கிரேட்டர் தென் ஜீரோவா இருந்ததுனால அப்வர்ட் பேரபோலா தான். நான் டி லெஸ் தென் ஜீரோன்னு ப்ரூவ் பண்ணணுமா? டி என்னது? பி ஸ்கொயர் 36 மைனஸ் 4 இன்டூ a3 இன்டூ b4 which is 36 minus 48 minus 12 less than 0, hence proved. ஓகேவா? ஸோ இதுதான் எப்படி ஒரு ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்னா இப்படி ப்ரூவ் பண்ணிங்கன்னா இட் வில் பி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். ஒருவேளை உங்களுக்கு கிராஃப் வேணும்னா ஐ சப்போஸ் இட் வில் பி லைக் திஸ். இப்படி y x, சாரி இட் ஷுட் பாஸ் த்ரூ origin. ஏன்னா x equal to 0 f of x 0 வந்து it will be like this but strictly increase. அதான் என்னோட ஐடியா. ஓகேவா? ஸோ லெட்ஸ் நவ் கோ டு தி நெக்ஸ்ட் ஒன். Find the intervals in which the function given by is increasing or decreasing. ஓகே, எப்பப்பெல்லாம் இது இன்க்ரீஸ் ஆகுது எப்பெல்லாம் இது டிக்ரீஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். லெட்ஸ் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் சிம்பிளி டிஃபரன்ஷியேட்டிங் நான் வேகமா பண்றேன் பிகாஸ் ஐ ஹோப் தட் யூ ஹவ் கவர்ட் ஆல் த ஃபார்முலே. ஏன்னா போன சாப்டர்ல ஏன் மெதுவா போய் எல்லா ஸ்டெப்பும் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணனா இந்த மாதிரி சிம்பிளா நான் அப்ளை பண்ணுவேன். யூ ஷுடன்ட் ஜஸ்ட் பி லுக்கிங் ஏன் எப்படி வந்துச்சு அப்படின்னா. ஓகேவா? ஸோ ஆன்சர் 12x ஸ்கொயர் மைனஸ் 12x மைனஸ் 72. இதை 12 காமன் எடுத்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6. ஓகே, இன்க்ரீசிங்னா என்ன அர்த்தம்? கண்டிஷன் சொன்னா f dash of x should be greater than 0. Implies 12 into x square minus x minus 6 should be greater than 0. இங்க பாத்தீங்கன்னா ரெண்டும் உங்களுக்கு குழப்பலாம். இதுவும் கிரேட்டர் தென் 0 இதுவும் கிரேட்டர் தென் 0. அப்ப நான் டிஸ்கிரிமினன்ட் லெஸ் தென் 0 பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இதுங்க ஏன் டிஸ்கிரிமினன்ட் லெஸ் தென் 0 போட்டேன்னா ஃபார் ஆல் எக்ஸ், எல்லா எக்ஸ் வேல்யூக்கும் f dash of x less than greater than 0 இருந்துச்சுன்னா discriminant is should be less than 0. ஏன்னா அதுக்கு ஒரு ரூட்டே இல்லை. பட் இங்க என்ன பண்றேன்னா இட்ஸ் கிரேட்டர் தென் 0. இங்க எனக்கு என்ன வேணும்னா சொல்யூஷன் என்னன்னு கேட்கணும். ஒரு குறிப்பிட்ட எக்ஸ் வேல்யூஸ்க்கு f dash of x கிரேட்டர் தென் 0 இருக்கும். அந்த எக்ஸ் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதை அப்ளை பண்றோம். இந்த கிரேட்டர் தென் 0 அந்த கிரேட்டர் தென் 0 ஈக்குவல் கிடையாது. அங்க கிரேட்டர் தென் 0னா அது வந்து எனக்கு கொடுத்தாங்க ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங், அது மூலியமா அது வந்து எல்லா எக்ஸ் வேல்யூக்கும் சொல்லிட்டாங்க. அப்ப வந்து டிஸ்கிரிமினன்ட் லெஸ் தென் 0ன்னு ப்ரூவ் பண்ணணும். இங்க வந்து எல்லா எக்ஸ் வேல்யூக்கும் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் கிடையாது, சில எக்ஸ் வேல்யூஸ். அந்த சில எக்ஸ் வேல்யூஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கும். ஸோ இந்த மாதிரி குவாட்ரேட்டிக் வந்தாலே நான் ஒரு ட்ரிக் சொல்லி கொடுத்துருப்பேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இதை பிரிச்சுக்கணும், எக்ஸ் மைனஸ் 3 இன்டூ எக்ஸ் பிளஸ் 2 ஃபங்க்ஷனல் ஈக்குவேஷன்ல சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். நவ் ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் எழுதிக்கணும். எக்ஸ் எக்ஸ் ரெண்டுத்தையும் ஈக்குவேட் டு 0 போட்டுக்கோங்க. நமக்கு தேவை கிரேட்டர் தென் 0. ஓகேவா? எக்ஸ் ஈக்குவல் டு 3 ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு -2. இது -2 இது 3. ஸோ 3 விட அதிகமான வேல்யூ ஒன்று எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம்னா ஆன்சர் பாசிட்டிவ்னு வரும். இப்படி இருந்துச்சு ஒரு இல்லை ரைட் மோஸ்ட் சைட் மட்டும் எழுதிக்கோங்க.
இப்போ பாசிட்டிவ் வந்துருச்சா? இப்போ 3 எப்படி கிடைச்சிச்சு? எக்ஸ் மைனஸ் த்ரீங்கிற டேர்ம்ல கிடைச்சிச்சு. இந்த டேர்மோட டிகிரி என்னன்னு பார்த்துக்கணும். டிகிரி என்னது? ஆட். ஆடா இருந்துச்சுன்னா சைன் மாற்றணும், ஈவனா சைன் மாற்றக்கூடாது. ஸோ பிளஸ், ஆட்னால சைன் மாற்றிக்கிட்டே மைனஸ். இப்போ -2. -2 எதுல இருந்து கிடைச்சிச்சுன்னா எக்ஸ் பிளஸ் டூல இருந்து கிடைச்சிச்சு. எக்ஸ் பிளஸ் டூவோட டிகிரி என்னது? 1 தான். ஸோ சைன் மாற்றணும். ஸோ ஆன்சர் பிளஸ் மைனஸ் பிளஸ். இப்போ என்ன கேட்குறாங்க? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 0. கிரேட்டர் தென் 0னா பாசிட்டிவ். ஆன்சர் என்ன ஆகும்? எக்ஸ் பிலாங் டு -∞ to -2, ஓப்பனா க்ளோஸ்ட். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கேட்கல, வெறும் கிரேட்டர் தென். ஸோ ஓப்பன் யூனியன் 3, இதுக்கு ஆன்சர் இன்க்ரீசிங். எக்ஸ் பிலாங்கிங் டு -2 to 3 டிக்ரீஸ். இது மூலியமா நீங்க கிராஃபும் பிளாட் பண்ணிக்கலாம். குழப்பமா இருந்துச்சு. இது -2 இங்க இருக்குமா, 3 இங்க இருக்குமா? ஸோ கிராஃப் இப்படி வரும். ஃபர்ஸ்ட் -2 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும், அடுத்து 3 வரைக்கும் டிக்ரீஸ் ஆகும், அடுத்து இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் கிராஃப். டிரா கிராஃப். இதுல எந்த மெஷர்மெண்ட் இல்லாம சும்மா வரைகிறது இது. ஆனா உங்களுக்கு ஷேப் கிடைக்குது பாருங்க. இதான் பவர் ஆஃப் கால்குலஸ். எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாம ஒரு ஈக்குவேஷனை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணி மட்டும் என்னால ஒரு கிராஃபை இமேஜின் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ லெட்ஸ் நெக்ஸ்ட் டு லாஸ்ட் டாபிக், ஆங்கிள் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ கர்வ்ஸ். ஓகேவா? ஸோ பேசிக் ஐடியா என்னன்னு பார்த்துக்கோம். பிஃபோர் தட் I would need this. Maybe I'll need a slide. Angle of intersection of two curves. Let's say இப்படி ஒரு கர்வ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்படி ஒரு கர்வ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நமக்கு தெரியும் ஆங்கிள்ங்கிறது measured between two lines. Between two lines. Let's say இப்படி ஒரு லைன் இருக்கு, இப்படி ஒரு லைன் இருந்துச்சுன்னா you can measure. ஓ, இதுதான் ஆங்கிள். அதாவது ஒரு லைன் இன்னொரு லைனை விட எவ்வளவு மாறுபட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒரு ஆங்கிள் ஆஃப் இன்டர்செக்ஷன். இதுதான் டீட்டா. இப்படித்தான் மெஷர் பண்றது. பட் ரெண்டு கர்வுக்கு எப்படி மெஷர் பண்ணதுன்னு டவுட் வரும். ஏன்னா கர்வ் வந்து ஒரு லைனே இல்லை, ஜஸ்ட் இப்படி ரேண்டமா இருக்கு. ஆனா எப்படி மெஷர் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு சயின்டிஸ்ட் யோசிக்க ஆரம்பிச்சு. எப்படியாச்சு? இப்ப நமக்கு தெரியும் ஆங்கிள் வந்து எப்படி மெஷர் பண்ணுவோம்னா, ரெண்டு லைனுக்கு மெஷர் பண்ணுவோம். எங்க மெஷர் பண்ணுவோம்னா அட் இன்டர்செக்ஷன். ரெண்டு லைன் எல்லா இடத்துலயும் இருக்கு, பட் எதை பொறுத்து மெஷர் பண்ணுவோம்னா இன்டர்செக்ஷன். இப்ப ரெண்டு கர்வ் இருக்குன்னா அதுக்கு ஒரு இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இருக்குமா? கரெக்டா? இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட பொறுத்து மெஷர் பண்ணுவோம். பட் இன்னொன்னு நமக்கு தெரியும், ஒரு கர்வுக்கு இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ல ஒரு யூனிக்கான லைன் இருக்கு, which is called tangent. ஸோ இந்த கர்வுக்கு ஒரு டேஞ்சன்ட் இருக்கும், அந்த பாயிண்ட்ல இந்த கர்வுக்கு ஒரு டேஞ்சன்ட் இருக்கும். டேஞ்சன்ட். இப்போ இந்த இது இப்ப ரெண்டு கர்வை வச்சு ஒரு பாயிண்ட்ல ரெண்டு லைன் வந்துருச்சா? இப்போ இந்த ரெண்டு லைனுக்கு என்னால ஆங்கிள் மெஷர் பண்ண முடியுமா? ஸோ ஜாப் ஓவர். இதான் மெயின் ஐடியா, எப்படி ரெண்டு கர்வை வச்சு கண்டுபிடிக்கிறது. ஸோ டேஞ்சன்ட்னா பேசிக்கலி எனக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அது எப்படி பண்றோம்னு சொல்லுங்க. கன்சிடர் டூ கர்வ்ஸ் f of x, g of x. let's say இப்போ g of x ரேண்டமா வரையறு f of x. Let's x1, y1 be the point of intersection. இதான் x1, y1 point of intersection. To find the angle between the two curves, we should draw a tangent. Okay, அதுக்கடுத்து to these curves at their intersection points, the acute angle. Acute angle ஏன் சொல்றோம்னா because ஒரு லைன் வரைஞ்சோம்னாலே there is an acute angle as well as an obtuse angle. நம்ம வந்து அக்யூட் ஆங்கிள் தான் ஃபோக்கஸ் பண்றதுனால ஜஸ்ட் ரெண்டு ஆங்கிள் எது வேணா மெஷர் பண்ணா சிம்பிளிசிட்டிக்காக அக்யூட் ஆங்கிள் மெஷர் பண்றோம். நான் இந்த ஃபார்முலா நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில ஒரு லைனோட ஸ்லோப் m1 வச்சுக்கோம், இன்னொரு லைனோட ஸ்லோப் m2 வச்சுக்கோம். ஆங்கிள் பிட்வீன், அதாவது மோர் ப்ரிசைஸ்லி அக்யூட் ஆங்கிள் பிட்வீன் கேன் பி given as tan theta equal to mod of m2 minus m1 divided by 1 plus m1 m2 actually whole mod. இது பேர் தான், இதுதான் ஒரு பேசிக் ஃபார்முலா. கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில படிச்சிருப்போம். ஜஸ்ட் மறந்து போச்சுன்னா ஜஸ்ட் ரிவிஷன்.
ஸோ m1ங்கிறது நத்திங் பட் ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட். அது வந்து என்னது f dash of x. m2ங்கிறது ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் which is nothing but g dash of x. எக்ஸ்ங்கிறத விட x1. ஏன்னா f dash of xங்கிறது ஸ்லோப் அட் எனி ரேண்டம் பாயிண்ட். நமக்கு இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ல வேணும். ஸோ f dash of x1 g dash of x1. That's all I think. ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டு திஸ் ஃபார்முலா m tan theta equal to m1 minus m2 or m2 minus m1. ஏன்னா மோட் அப்ளை பண்ணிருக்கோம். divided by 1 plus m1 m2. Okay. So let's just go to an example quickly. And angle between the இதுக்கு முன்னாடி we approach எப்படின்னா first find the intersection. எப்பவுமே ஸ்டூடெண்ட் forgets this. ஏன்னா இந்த மாதிரி இந்த ஃபார்முலா தெரியும், இதுதான் கான்செப்ட் தெரியும், பட் பாயிண்ட் என்னன்னு தெரியாது. ஸோ முதல்ல ஃபர்ஸ்ட் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சுக்கணும். தென் ஃபைண்ட் ஸ்லோப்ஸ், ஃபைண்ட் தீட்டா. ஓகேவா? ஸோ முதல்ல இன்டர்செக்ஷன் பாயிண்ட் கண்டுபிடிச்சுக்கணும் ரெண்டு கர்வுக்கு. அதுக்கப்புறம் அதோட ஸ்லோப், அந்த பாயிண்ட்ல அதோட ஸ்லோப்ஸ் கண்டுபிடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் தீட்டா கண்டுபிடிச்சுக்கணும். லெட்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். xy equal to 2, y square equal to 4xன்னு சொல்லிட்டேன். முதல்ல அப்ரோச் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் கண்டுபிடிக்கணுமா? இன்டர்செக்ஷன் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒன்னோட ஈக்குவேஷனை இன்னொன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ xy equal to 2 வந்து எப்படி எழுதிக்கலாம்? y equal to 2 by x எழுதிக்கலாமா? இந்த y equal to 2 by x y square equal to 4x சப்ஸ்டிட் பண்ணணும். This is what finding the intersection point B. ஓகேவா? ஸோ கண்டுபிடிப்போம். இதில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 2 by x the whole square equal to 4x, which is nothing but 4 by x square equal to 4x, which is equal to x cube equal to 1. கிடைச்சிச்சா? ஒரு பாயிண்ட் கிடைச்சிச்சு. அதாவது ஒரு பாயிண்ட் தான் நமக்கு கிடைச்சிருக்கு, which means that ஒரே ஒரு இன்டர்செக்ஷன் பாயிண்ட். x cube equal to 1 னா x equal to 1. இதை இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணோம்னா y equal to 2. ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் 1,2. வெரி குட். இப்போ அவனுக்கு m1 m2 வேணுமா? m1 எப்படி கண்டுபிடிக்கிறது? f dash of x என்னன்னு கண்டுபிடிக்கணும். xy equal to என்ன கொடுத்துருக்காங்க? 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் இம்ப்ளிசிட் டிஃபரன்சியேஷன். நேற்று படிச்சது ஞாபகம் நினைக்கிறேன். இம்ப்ளிசிட் டிஃபரன்சியேஷனா ஜஸ்ட் டிஃபரன்ஷியேட் போத் தி சைட்ஸ். இதை இந்த சைட் RHS வந்து 0 மாறிடும். LHS xy the whole dash equal to 0. x என்னது? x into y ப்ராடக்ட் ரூல். ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணோம்னா வாட் யூ வில் கெட்? x into uv dash. So x into y dash plus y into x dash is 1 equal to 0. நமக்கு என்ன வேணும்? m1 is nothing. y dash தான் m1. y dash தான் m1. I think you know it. y dash தான் nothing but dy by dx. dy by dx m1 ல. So y dash பதிலா m1 சப்ஸ்டிட் பண்ணோம்னா m1 x equal plus y equal to 0. m1 is minus y by x. இது வந்து எந்த ஒரு பாயிண்ட்டுக்கும் ஸ்லோப் இதுதான். பட் நமக்கு எந்த பாயிண்ட்டுக்கு வேணும்? 1,2 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் -2. வெரி குட். அடுத்து m2 போ. m2 is nothing but g dash of x. g dash of x என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க? y square equal to 4x. ஒன் செகண்ட். இந்த இடத்துல வந்து நீங்க y equal to 2 root x எழுதிக்கலாம், இல்ல ஜஸ்ட் டிஃபரன்ஷியேட். y ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும்? செயின் ரூல். ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ஃபங்க்ஷன் இருக்குனால 2 into y, y டிஃபரன்ஷியேட் பண்ணா y dash equal to 4. y dash is nothing but m2. இந்த இடத்துல g dash of x இல்ல m2 னால you will get 2y into m2 equal to 4, which implies m2 is 2 by y. பட் இது வந்து எந்த ஒரு பாயிண்ட் கொடுத்தீங்கனாலும் எனக்கு இந்த ஆன்சர் தான் கிடைக்கும். பட் எனக்கு வந்து என்ன வேணும்னா ஸ்பெசிபிக் பாயிண்ட், இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ல வேணும், which is 1,2. ஆன்சர் 1. Now tan theta, final answer. Tan theta is m1 minus m2 divided by m1 plus m1 m2, which is -2 minus 1 divided by 1 minus 2. அதாவது 1 plus 2 into -1, which gives you tan theta equal to
minus 3 divided by minus 1 mod. So answer tan theta is 3 if I'm not wrong. So tan theta 3 na tan inverse of 3. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம், அடுத்து அதோட ஸ்லோப்ஸ் கண்டுபிடிக்கிறோம், ஃபைனலா ஃபார்முலா சப்ஸ்டியூட். சிம்பிள் தான். இது வந்து ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான், ஹைலி ரிப்பீட்டட். நெக்ஸ்ட், this is also a good question. So what R is the before this question, இந்த கொஸ்டின் முடிச்சிருந்தோம். எப்பவுமே இந்த கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின்ல யூஸ் பண்ற ஒரு டெக்னிக், இது இந்த கொஸ்டின்ல மட்டும் இல்லை, இந்த கொஸ்டின்லயும் யூஸ் பண்ணலாம், அதிக தடவை ரிப்பீட் ஆகுது. ஒரு ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் கிரேட்டர் தென் ஜீரோன்னு சொல்லிட்டாங்கன்னா கண்ணை மூடிட்டு யூ ஷுட் ரிமெம்பர் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் இன்க்ரீஸ் ஆல்வேஸ். ஆல்வேஸ். ஏன்னா இது மேபி சிம்பிளா தெரியும். இது இப்போ ஏற்கனவே படிச்சோம்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோ வந்து ஆல்வேஸ் இன்க்ரீஸ். பட் இதோட அப்ளிகேஷன் இட்ஸ் ஹைலி எக்ஸ்டென்சிவ். இந்த கொஸ்டின் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ என்ன சொல்லியிருக்கேன்னா ஜி ஆஃப் எக்ஸ் இஸ், இந்த ஹோல் கொஸ்டின்ஸை ரீட் பண்ணோம்னா ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் சொல்லிட்டாங்க. அண்ட் f double dash of x is greater than 0. என்ன அர்த்தம்? which implies that இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்தாலே இது எழுதிக்கோங்க சொல்யூஷன். f dash of x is increasing. ஏன்னா f double dash of x என்ன அர்த்தம்? f dash of x ஓட ஹோல் டேஷ். ஸோ f dash of x is increasing. ஓகேவா? now ஒரு இன்டர்வல் வேற கொடுத்துறாங்க, x belonging to 0 to 1. பிகாஸ் let's say இந்த இதான் நம்மளோட டொமைன் வச்சுக்கோ, x equal to x belonging to 0 to 1, இதுக்குள்ளதான் நம்ம ஆப்ரேட் பண்ணோம். g is decreasing சொல்றாங்க. g is decreasing என்ன அர்த்தம்? g dash of x less than 0 இந்த இன்டர்வல், ஒரு இன்டர்வல் சொல்றாங்க in 0 to alpha or a. and increasing na g dash of x is greater than 0 in alpha to 1. a or alpha குழப்புது, பட் ஏதோ ரெண்டு ஒன்று தான், 0 to alpha and alpha to 1. லெட்ஸ் இப்போ ஃபைண்ட் tan இன்வெர்ஸ் ஆஃப் 2 ஆல்ஃபா இப்படிலாம் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் கொஸ்டின் சிம்பிளிசிட்டிக்காக இது பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா, அந்த சாப்டர் நம்ம இன்னும் பார்க்காதனால இது வந்து ஜஸ்ட் சிம்பிள் சப்ஸ்டியூஷன் தான். இப்போதைக்கு நம்மளோட பிரைம் ரீசன் ஆல்ஃபாவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது. ஸோ நவ் லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் என்னன்னு பாருங்க. ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் சிம்பிளா சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ். எஃப் ஆஃப் உள்ள ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாலே விச் இஸ் நத்திங் பட் செயின் ரூல் அப்ளை. ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் இருந்தாலே கண்ணை மூடிட்டு செயின் ரூல் அப்ளை. ஃபர்ஸ்ட் வெளியே இருக்கிறது என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ். அப்ப சிம்பிளா அதை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு உள்ள இருக்கிறத அப்படியே எழுதிக்கிறேன் 1 மைனஸ் எக்ஸ். அடுத்து 1 மைனஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும். 1 minus x differentiate பண்ணா you will get -1. So final answer f dash of x minus f dash of 1 minus x. Okay வா? இப்ப பாப்போம். இப்ப நமக்கு க்ளூலெஸ்ஸா இருக்கேன் ஆல்மோஸ்ட். ஏன்னா என்னென்னமோ கொடுத்துருக்காங்க, ஒரு இன்டர்வல் கண்டுபிடிக்கணும். ஒரு ஃபங்க்ஷனை வச்சு இந்த ஃபங்க்ஷன் என்னன்னு எனக்கு தெரியல, பட் ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ எனக்கு என்னென்னலாம் தெரியும் பார்ப்போம். இது ஒரு ஜி டேஷ் ஆஃப் எக்ஸோட ஃபார்முலா தெரியும். அடுத்து இன்னொன்று தெரியும், முக்கியமானது f dash of x is increase. அப்புறம் x ஓட இன்டர்வல் 0 to 1. இப்போ பார்த்தீங்கன்னா f dash of x is increasing என்ன அர்த்தம்னா, இன்க்ரீசிங் ஓட ஃபங்க்ஷன் என்ன? f of x1 is greater than f dash of x2 if x1 greater than x2. இப்போ பாருங்க, x இருக்கு, 1 minus x இருக்கு. ஜஸ்ட் ஃபைண்ட், சும்மா ரேண்டமா சப்ஸ்டிட் பண்ணுவோமா? x equal to 0.1 சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஆன்சர் என்ன வரும்? f dash of 0.1 minus f dash of 0.9 வருமா? நமக்கு தெரியும் f dash of 0.9 வந்து f dash of 0.1 விட அதிகமா இருக்கும். பிகாஸ் இது இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன்ல ஓவரால் வேல்யூ என்னவோ ஆகும்.
நெகட்டிவ். ஸோ தெரியுதா? இப்போ என்ன ஏதாச்சும் ஐடியா கிடைக்குதான்னு பாருங்க. இன்னொரு கேஸ் எடுத்துக்கிறேன். லெட்ஸ் சே 0.6 f dash of 0.6 minus f dash of 0.4. என்னது f dash of 0.6 வந்து f dash of 0.4 விட அதிகமா இருக்கும். ஏன்னா f dash of x strictly increasing function. ஸோ இது கிரேட்டர் தென் 0 இருக்குமா? வெயிட் வெயிட், ஜென்ரலா பார்ப்போம். f dash of x will be greater than f dash of 1 minus x. எப்போ எப்படி இருக்கும்? only when x greater than 1 minus x. இந்த ஸ்டெப் so important. எப்படி அரைவ் பண்ணிருக்கேன்? ஜஸ்ட் நான் இப்ப என்ன பண்ணேன்னா, எனக்கு தெரியும் ஐ கேன் சிம்பிளி ரைட் திஸ். பட் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் எப்படி இதுல இருந்து இதை எக்ஸ்ட்ராபுலேட் பண்றது? எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து இன்க்ரீசிங் சொன்னாங்க. அப்படின்னா இப்ப எனக்கு என்ன வேணும்? ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 0. இப்ப நான் சப்ஸ்டிட் பண்றது ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 0 இம்ப்ளைஸ் ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 0. அதாவது ஜி டேஷ் எப்பெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்க்கணும். அது எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னு பார்க்கணும்னா யூ ஷுட் ஃபைண்ட் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் எப்பெல்லாம் எஃப் டேஷ் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் விட கிரேட்டர் தென் இருக்கும். இது இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனால இது எப்போ நடக்கும்னா only when x greater than 1 minus x. So which means 2x should be greater than 1, x should be greater than 1 by 2. So x belonging to 1 by 2 to 1 by 1 la 1. Yeah, 1 is because it's domain la g of x is increasing. I think உங்களுக்கு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ஃபா டு 1ல வந்து அது இன்க்ரீசிங். ஸோ ஆல்ஃபா வந்து 1 by 2. கொஸ்டின் சிம்பிளிசிட்டிக்காக சொன்னேன் tan inverse of 2 alpha எடுத்துக்கோங்க. tan inverse of 2 alpha is pi by 4. tan inverse of 1 which is pi by 4. ஓகேவா? ஸோ ஆன்சர் pi by 4. ஸோ இது பேசிக்கலி நான் அடிச்சு விட்டது அதோட அர்த்தம் என்னன்னா அடுத்து tan inverse of 1 by alpha plus tan inverse of alpha plus 1 by alpha ன்னு கொடுத்துருக்காங்க. If you substitute, you will get tan inverse of 2 plus tan inverse of 3. உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரியுமான்னு தெரியல, பட் தேர் இஸ் அ ஃபார்முலா. tan inverse of let's see, tan inverse of a plus tan inverse of b வந்து tan inverse of a plus b divided by 1 minus ab. ஓகேவா? இந்த ஃபார்முலா இருக்கு. ஸோ ஆன்சர் tan inverse of this when இதுக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கு. when ab less than 1, ஒருவேளை or pi minus tan inverse of a plus b divided by 1 minus ab when ab less greater than 1, I think. ஓகேவா? ஸோ பேசிக்கலா இந்த ட்ரிக்னாமெட்ரி இது வந்து ஒரு டைரக்ட் ப்ராப்பர்ட்டி வேற. tan inverse of 2 plus tan inverse of 3 வந்து I suppose pi by 2. ஓகேவா? ஸோ ஃபைனல் ஆன்சர் pi by 2 plus pi by 4 which is 3 pi by 4. That's all. இப்போ இந்த ஃபைனல் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர் இஸ் த சாரி ஜஸ்ட் ஆர் வந்து லீஸ்ட் வேல்யூ ஆஃப் ஏ for which f of x is increasing. f of x increasing னா என்ன அர்த்தம்? f dash of x greater than 0 which means that அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா you will get 2x plus a greater than 0. எல்லாத்துக்கும் மேல ஃபர்ஸ்ட் இன்டர்வல் கொடுத்துறாங்க 1,2. இதை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சு இதை அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் 1,2. ஸோ 2x plus a greater than 0னா நமக்கு என்ன வேணும்? a தான் வேணும். ஸோ a greater than minus 2x. இது ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் சொன்னனால யூ கேன் ரைட் f dash of x greater than or equal to 0. ஏன்னா greater than 0னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் இருக்கும். greater than or equal to 0னா ஜஸ்ட் இன்க்ரீஸ். ஸோ a greater than or equal to minus 2x. now லீஸ்ட் வேல்யூன்னு சொல்றாங்க. லீஸ்ட்னா இருக்கிறதுல கம்மியான வேல்யூன்னு அர்த்தமா? எப்ப இது ரொம்ப கம்மியான வேல்யூவா இருக்கும்னா
ஏ எக்ஸ் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்படின்னா என்ன கிடைக்கும்? ஏ கிரேட்டர் தென் -2 கிடைக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு -1 சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஏ கிரேட்டர் தென் -4 கிடைக்கும். இதுல எது லீஸ்ட்? -4. ஸோ ஏ ஈக்குவல் டு -1. ஆர் யூ கேன் டூ இட் இன் அதர். 2x plus a always greater than 0 சொல்லிட்டாங்க. where x varying from 1 to 2. இத கிராஃப்ல வரைஞ்சீங்கன்னா 2x plus a எப்போ ஸ்ட்ரிக்ட்லி 1, 2 1 அப்போ எப்போ கிரேட்டர் தென் 0 இப்படி இருக்கும், இல்லாட்டி இப்படி இருக்கும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0ல இது -4 இருக்கும். எப்போ இருக்கும்னா when x equal to 2. ஜஸ்ட் கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் தெரியலனா யூ கேன் ஜஸ்ட் சிம்பிளி ஃபாலோ தட். ஸோ a equal to -4 தான் அதோட லீஸ்ட். ஸோ ஆன்சர் ஆர் வந்து -4. அடுத்து ஏவோட மேக்ஸ் வேல்யூ வேணும். சாரி, ஏ மேக்ஸோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கணும். when g of x is, sorry, is it g of x or no, பழைய கொஸ்டின் சொல்றேன். f of x is decreasing. decreasing என்ன அர்த்தம்? f dash of x less than 0, which means that 2x plus a should be less than 0, which less than or equal to decreasing சொன்னனால you can write less than or equal to. strictly decreasing னா strictly less than 0. so a less than or equal to -2x. so extremum value ல போட்டு பார்த்தீங்கன்னா you will get a less than or equal to -4 or a less than or equal to -2. maximum -2. so s ஓட வேல்யூ -2. எஸ் ஆர் ஓட வேல்யூ என்ன பார்த்தோம்? -4. ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன வேணும்? ஐ திங்க் mod of r minus s, which is -4 minus of -2 is +2, which is mod of -2 +2. so final answer 2. that's all. so இன்னைக்கு பார்த்த அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ் அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிக்குவோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் குவான்டிட்டி. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் என்ன அர்த்தம்னா டைம் பொறுத்து ஒரு குவான்டிட்டி வேரி ஆச்சுன்னா அதை மெஷர் பண்றது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் அ குவான்டிட்டி. ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு எக்ஸோட வேல்யூல எக்ஸோட ஃபங்க்ஷனாக கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அடுத்து எக்ஸ் எப்படி டைமால் டிஃபர் ஆகுதுங்கிறத பண்ணி மல்டிப்ளை பண்ணா யூ வில் கெட் த ஆன்சர், விச் இஸ் பேசிக்கலி செயின் ரூல். டிஒய் பை டிடி வந்து டிஒய் பை டிஎக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் பை டிடி. அது வந்து ஒரு சில எக்ஸாம்பிள் பார்த்தோம். அதுக்கப்புறம் இது பேசிக்கலி எப்படி ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் நடக்குதுங்கிறத ப்ரூவ் பண்றது தான் இது. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் 9th grade 10th grade பார்த்தது. ஒரு கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, வால்யூம் இதெல்லாம் மெஷர் பண்றதுக்கான ஃபார்முலா. இதை வந்து அடிக்கடி ரேட் ஆஃப் சேஞ்ச் யூஸ் பண்ணாங்க. ஒரு சூப்பர் ப்ராப்ளம் பார்த்தோம் இந்த டைரக்ட் அப்ளிகேஷன் படி. நெக்ஸ்ட் வந்து மோனோடானிசிட்டி, அதாவது ஃபங்க்ஷன் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு செக் பண்றதுக்கு இங்க ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் பார்த்தோம், ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் பார்த்தோம். அதோட கண்டிஷன்ஸ் f dash of x greater than 0, f dash of x less than 0, f dash of x equal to 0 அதெல்லாம் பார்த்தோம். சில எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து ஆங்கிள் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ கர்வ்ஸ், அதாவது ரெண்டு கர்வ் இன்டர்செக்ஷன் என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதோட டேஞ்சன்ஸோட ஸ்லோப்ஸ் எடுத்து ஃபார்முலா tan theta equal to mod of m1 minus m2 divided by 1 plus m1 m2. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் எவ்ரிதிங். ஸோ தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். தேங்க்ஸ்.